ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்மளோட டெய்லி லைஃப்பில் நமக்கு தேவைப்படக்கூடிய நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி மரக்கட்டில் வந்து வச்சுருப்போம். இந்த கட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி இந்த மாதிரி டஸ்ட்டு வந்து பட்டுட்டே இருக்குது அப்படின்னா அதை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த கட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழுக்கும் டஸ்ட்டும் வந்து ரொம்ப அதிகமாக பிடிச்சிருக்கு. ஸோ இதை வந்து ஏன் இவ்வளோ நாளாக க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னு நினைப்பீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீடு ரோட் ஓரத்துலேயே இருக்கிறதுனால எப்படி தான் தொடச்சி நம்ம க்ளீன் பண்ணி வச்சோம் அப்படின்னாலுமே டஸ்ட்டு வந்து ரெகுலராக பட்டுகிட்டே தான் இருக்கும். அதுவும் நான் ஒரு வாரம் வீட்டிலே இல்லை, ஊருக்கு போயிருந்த டைமில் பார்த்திங்கன்னா ரொம்பவே டஸ்ட் அதிகமாக படர்ந்துருக்கு. அதை தான் நம்ம இன்றைக்கி எப்படி க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வீட்டில் வந்து மோஸ்ட்லி நிறையா திங்ஸ் வந்து இந்த மாதிரி வைப்ஸ் யூஸ் பண்ணி தான் க்ளீன் பண்ணுவேன். நம்ம டேபிள், டைனிங் டேபிள் இந்த மாதிரிலாம் பொருட்கள் வந்து வச்சுருப்போம் இல்லையா, கட்டில், பீரோ, இது எல்லாத்துக்குமே நான் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வைப்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து அது க்ளீன் ஆகிடும். நிறைய துணிகளை போட்டு வந்து தேய்ச்சி க்ளீன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வைப்ஸ் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக க்ளீன் ஆகிடும். அதே சமயத்தில் இதை நம்ம தூக்கியும் போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு வைப்ஸ் மட்டும் நான் எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி வைப்ஸ் வந்து நிறைய நம்ம வீட்டில் வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நிறைய க்ளீனிங்காக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது விலையும் ரொம்பவே கம்மி தான். இப்போ அப்போலோ மெடிக்கல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி கிடைக்கிது. விலையும் ரொம்பவே கம்மி அப்படிங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி வாங்கி வச்சோம் அப்படின்னா நிறைய க்ளீனிங் வேலைகளுக்கு இதை வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து வுட்டில் ஆன பொருட்களை வந்து தொடச்சி க்ளீன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு 2-3 வைப்ஸ் எடுத்தோம் அப்படின்னால இவ்வளோ பெரிய கட்டில் வந்து ஃபுல்லாக தொடச்சி க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு கரெக்டாக வந்தது. அதே மாதிரி நமக்கு நல்லா ஷைனிங்காகவும் கட்டில் நல்லா பளிச்சுன்னு புதுசு போலவும் இருக்கும். இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணி தொடச்சி பாருங்கள். செலவில்லாத ரொம்ப ஈஸியான ஒரு க்ளீனிங் வேலையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வைப்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி வாரத்தில் ஒரு நாள் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் டைம் எடுத்து நம்ம தொடச்சி க்ளீன் பண்ணோம் அப்படின்னா பொருட்களும் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும், ரொம்ப நாளுக்கு நமக்கு உழைக்கும். அதே மாதிரி பொருள் வந்து எப்போவுமே நல்லா சுத்தமாகவே இருக்கும். இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். அரிசி பேக்கில் இருக்கிற நூலை எப்படி ஈஸியாக நம்ம வந்து எடுத்துகிட்டு அந்த ரைஸ் பேக்கை வந்து ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பேக்கு நம்ம வந்து வாங்கிட்டு வருவோம்ல, அது பின்பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி சங்கிலி தையல் மாதிரி இருக்கும். முன்னாடி ஒரே ஒரு தையல் மட்டும் வந்து போட்டிருப்பாங்க. இப்போ அந்த சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தையல் வந்து இந்த மாதிரி இருக்கும், அதாவது செயின் மாதிரி இருக்கும். அதை மட்டும் லைட்டாக கத்திரிக்கோல் யூஸ் பண்ணி அந்த ஓரத்தில் அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு நூல் மட்டும் தனியாக அப்படி பிரிஞ்சு வரும் இந்த பக்கம், அதாவது லெஃப்ட் சைடு. அந்த ஒரு நூலை மட்டும் இப்படி பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து அது தனியாகவே பிரிஞ்சு வந்துடும். கஷ்டப்பட்டு அந்த ரைஸ் பேக்கை வந்து ஓப்பன் பண்ணணும், அதை ஓப்பன் பண்ண முடியலை அப்படின்னா அதை கட் பண்ணி கூட எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த முனையில் மட்டும் லைட்டாக ஒரு கட்டிங் கொடுத்துட்டு அந்த ஒத்த நூல் வரும் பாருங்கள், அதை பிடிச்சி இழுத்திங்கன்னா சூப்பராக உங்களுக்கு பேக் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த ஐடியா வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பேக்கை வந்து எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் சூப்பராக நம்ம வந்து பிரிச்சிடலாம். அடுத்தட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே நம்ம வந்து இப்போது வாங்கிட்டு வந்து வச்சு ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா. எப்படி தான் நீங்கள் வந்து நம்ம ஏதாவது ஒரு டப்பாவில் போட்டு வச்சாலும் சரி, இல்லைன்னா ஒரு கவரில் போட்டு வச்சோம் அப்படின்னாலுமே இது மிஞ்சி போனால் ஒரு 10லேருந்து 15 நாள் வரைக்கும் கூட ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. ஸோ எடுக்கும்போது அந்த ஒரு மாதிரி இலையெல்லாம் பழுத்து அந்த நம்ம காம்போடையே நம்ம வந்து வச்சோம் அப்படின்னாலுமே அந்த காம்பே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தனியாக பிரிஞ்சு வந்துடும், அந்த இலைகள் எல்லாமே வந்து கொட்டி போயிடும். அதே மாதிரி இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லியோட கலரும் வந்து மாறி பழுக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இல்லாமல் இப்போ நான் வந்து ரொம்ப நாளாக ஒரு ட்ரிக்கு வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது பார்த்திங்கன்னா அடுத்த தடவை நம்ம வந்து போதும் இவ்வளோ நாளுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தூக்கி போட்டுட்டு புதுசாக வாங்கி வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு எப்போவுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ அதுதான் எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து கருவேப்பிலை எல்லாத்தையுமே வந்து தனியாக உருவாமல் அப்படியே அந்த காம்புகளோடையே வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி மீதம் இருக்கிற கொத்தமல்லியையும் இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் எங்கே ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக் கவர் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் பரோட்டா வாங்கின கவர், அதாவது ரெடிமேட் பரோட்டா வந்து வருது இல்லையா, அந்த மாதிரி பரோட்டா வாங்கின கவரு. ஸோ இந்த கவரில் தான் நான் ஒரு நாள் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ நான் எடுத்தேன் இல்லையா, இந்த கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஒரு 25 நாளுக்கு மேலே ஆகிட்டு நான் அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சேன். இப்போ தான் வாங்கின மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அந்த காம்பிலேருந்து ஒரு இலை கூட உதிர்ந்து தனியாக வரவே இல்லை. ஸோ அதை வந்து நான் வெளியே எடுத்துகிட்டு புதுசாக வச்சுருக்கிற கருவேப்பிலை இப்போ வாங்கிட்டு வந்தேன் இல்லையா, ஸோ அதை வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி ரெடிமேட் பரோட்டா, அந்த சப்பாத்தி இதெல்லாம் கிடைக்கிது பார்த்தீங்களா, அந்த மாதிரி கவர் கிடச்சிது அப்படின்னா அதில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்களே வந்து ஆச்சரியப்படுவீங்க. ஒரு தடவை டிமார்ட் போயிருந்த டைமில் நான் வந்து பரோட்டா வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த கவரில்.
ஸோ பார்த்தீங்கன்னா, அதுதான் இப்போ வரைக்குமே வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமா நான் கருவேப்பிலை, கொத்தமல்லி அதில தான் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் பார்க்கலாம். இந்த டிப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரீசென்ட் டைமில ஒரு 2 பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ ஜாயிண்ட் பெயினுக்கு வந்து ஏதாச்சும் ரெமெடி இருந்தா ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டிப்பு வந்து நான் 2 நாளுக்கு முன்னாடி நான் இத வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து நெறைய பேர் வந்து பார்க்கவே இல்ல. ஸோ அதனால நான் இந்த வீடியோல ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கை, கால் முட்டி வலியெல்லாம் இருக்கு. இடுப்பு வலி, முதுகு வலி, கழுத்து வலி இந்த மாதிரியெல்லாம் இருக்கு அப்படின்னா, ஒரு தடவ நீங்க இந்த ஆயில வந்து ரெடி பண்ணி அப்ளை பண்ணி பாருங்க. அப்படியே உங்களுக்கே வந்து நல்லா ஃபீல் ஆகும். இந்த வலி வந்து நல்லா குறையிறது. இது வந்து கடுகு எண்ணெய் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன அகல் விளக்கு வந்து வச்சிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் மண்சட்டி இருந்தது அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது தேவையில்லாம வச்சிருக்கிற ஏதாவது மண் பாத்திரங்கள் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்காக தான் நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய பாத்திரம் யூஸ் பண்ணாம இப்படி ஒரே ஒரு அகல் விளக்கு மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கடுகு எண்ணெயை வந்து பார்த்தீங்கன்னா இந்த அகல் விளக்குக்குள்ளே வந்து சேர்த்துடலாம். எண்ணெய் வந்து சூடாக ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. நல்லா அந்த மொட்டோட இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிராம்பு வந்து 2 சேர்த்துக்கோங்க. இந்த கிராம்பு வந்து சூடாகி அந்த எண்ணெயில் அந்த கிராம்போட எசன்ஸ் வந்து நல்லா இறங்க ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கப்புறமா நம்ம இதில் பூண்டு இருக்கு இல்லையா, அதை வந்து தோலோட நசுக்கி எடுத்து வச்சுருக்கேன். முழுசாக சேர்க்காம லைட்டாக நசுக்கிட்டு சேர்க்கும் போது அந்த பூண்டில் இருக்கிற எசன்ஸ் எல்லாமே அந்த ஆயிலில் வந்து இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ கடுகு எண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கை, கால், முட்டி வலி, வீக்கம்லாம் இருக்குது அப்படின்னா அந்த வீக்கத்தை வந்து குணப்படுத்துகிற தன்மை அந்த கடுகு எண்ணெய்க்கு இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம இன்றைக்கி அந்த கடுகு எண்ணெய் வந்து சேர்த்துருக்கோம். ஸோ கடுகு எண்ணெய் சேர்க்கும் போது நல்லா பெனிஃபிட் இருக்கும் உங்களுக்கு. வலி வந்து சீக்கிரமாகவே வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இப்போது அந்த கிராம்பு வந்து சேர்த்துருந்தோம்ல, அதுக்கப்புறம் நம்ம சேர்த்த அந்த பூண்டு இந்த வாசனை வந்து நல்லா உங்களுக்கு கமகமன்னு வெளியில் வந்து வர ஆரம்பிக்கும். அந்த எண்ணெயில் ஃபுல்லாக அந்த எசன்ஸ் எல்லாமே இறங்கிரும். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த எண்ணெய் கொஞ்சம் வெதுன்னு சூடு இருக்கும்போதே ஒரு பச்சை கற்பூரத்தை வந்து இந்த மாதிரி உதிர்த்து விட்டுக்கோங்க அந்த எண்ணெயில். அவ்வளோதான். இந்த 3 பொருள் மட்டும்தான் அந்த எண்ணெய்க்குள்ளே ஆட் பண்ணணும். ஸோ இதை வந்து உதிர்த்து விட்டதுக்கு அப்புறமா அப்படியே நம்ம இதை வந்து இறக்கி வச்சிடலாம். லைட்டாக வந்து கை பொறுக்கிற சூடு வரும் பாருங்கள், அந்த டைமில் இந்த ஆயில் வந்து எடுத்துக்கிட்டு உங்களுக்கு வலி எங்கெல்லாம் இருக்கோ, இடுப்பு வலி, முதுகில் வலி இருக்குது, அந்த முதுகு நடு எலும்பு இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் வந்து வலி இருக்குது, கை கால் வலிக்குது, மூட்டுக்கு மூட்டு அந்த ஜாயிண்ட்டுக்கு ஜாயிண்ட் வந்து உங்களுக்கு வலி இருக்குது அப்படின்னா இந்த எண்ணெயை ஒரு தடவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தூங்க போகிற டைமில் இல்லைனா வீட்டில் கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் கூட கொஞ்சம் நேரத்துக்கு இதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எங்கெல்லாம் வலி இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் மெதுவாக இந்த ஆயில் வந்து வச்சு அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணும்போது வலி வந்து உங்களுக்கு நல்லாவே கண்ட்ரோலுக்குள்ளே வந்துடும். நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் காமிச்சு அதுக்காக மெடிசன் வந்து சாப்பிடுவீங்க. மெடிசன் வந்து நீங்கள் உள்ளுக்குள்ளே எடுத்தீங்க அப்படின்னாலுமே வெளிப்பக்கம் இந்த ஆயில் வந்து ரெடி பண்ணி அப்ளை பண்ணி பாருங்கள். அப்பப்போ வந்து உங்களுக்கு இது ரெடி பண்ண முடியலை அப்படின்னா கொஞ்சம் பல்கான குவான்டிட்டியில் முன்னாடியே வந்து நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ண போகிற நேரத்தில் மட்டும் சும்மா ஒரு ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்து லேசாக வந்து எண்ணெயில் சூடு காமிச்சிக்கோங்க. சூடு காமிச்சு கொஞ்சம் வெதுன்னு சூடு இருக்கிற டைமில் உங்களுக்கு வந்து எங்கெல்லாம் வலி இருக்கோ அந்த இடங்கள்லாம் வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா வலிக்கு வந்து உங்களுக்கு நல்லாவே கேட்கும். வாரத்தில் ஒரு 4 நாள் 5 நாளுக்கு நீங்கள் இதை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே இந்த வலி வந்து குறைய ஆரம்பிக்கிறது நல்லாவே உங்களால் ஃபீல் பண்ண முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பொருட்கள் எல்லாமே வந்து ரொம்பவே ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். இந்த கடுகு எண்ணெய் மட்டும் நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் வந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதோட ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விலையெல்லாம் கிடையாது. ரூ. 50 ரூ. 25 அந்த மாதிரி ரேஞ்சிலே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். கிச்சனில் எப்போவுமே வந்து ஸ்லாப்பில் நம்ம வந்து மளிகை சாமான் வைக்கிறோம், கிராசரி ஐட்டம்லாம் அடுக்கி வைக்கிறதுக்கு பெரிய பெரிய டப்பாலாம் போட்டு வைக்கிறோம் அப்படின்னா என்ன தான் நம்ம வந்து ஸ்டீல் கண்டெய்னர் எல்லாமே வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னாலுமே ஏதாச்சும் ஒன்றோ 2 இந்த மாதிரி பிளாஸ்டிக் வலி எங்கேயும் ஒரு மூலையில் வந்து வச்சுருப்போம் இல்லையா. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சமைக்கும்போது அந்த எண்ணெய் கரையெல்லாம் வந்து பட்டு ஒரு மாதிரி எண்ணெய் பிசுக்கு ஃபுல்லாகவே பிடிச்சிரும். ஸோ அதை வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சு தான் அந்த எண்ணெய் பிசுக்கு வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு அதை ஒரு தடவை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவருக்குள்ளே அந்த மூடியை வந்து போட்டு நல்லா சுற்றிக்கோங்க. இந்த மாதிரி சுற்றி எடுத்ததுக்கப்புறமா அந்த உள்பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி கவர் இருக்கும் இல்லையா எக்ஸ்ட்ரா, இதை வந்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வந்து சுற்றி விட்டுக்கோங்க. இல்லைனா சின்னதாக ஒரு முடிச்சு போட்டு விடுங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி பண்ணிட்டதுக்கப்புறம் அந்த பக்கெட்டை வந்து மூடிட்டு நம்ம மேலே வச்சுட்டோம் அப்படின்னாலுமே இதில் வந்து எண்ணெய் பிசுக்கு
கரைகள் வந்து பட்டுச்சு அப்படின்னாலும் அந்த கவரில் தான் படுமே தவிர அந்த பக்கெட்டோட மூடி வந்து எப்பவும் புதுசு போல் இருக்கும். இது வந்து பிளாஸ்டிக் பக்கெட்டுக்கு தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் இப்போ சில்வர் கண்டெய்னர்லாம் வந்து நிறைய யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, பெரிய பெரிய பக்கெட்லாம் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே எல்லாத்துக்குமே இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணி போட்டு பாருங்கள். உங்களோட பாத்திரங்கள் வந்து ரொம்ப நாளுக்கு நல்லாவே இருக்கும். எண்ணெய் பிசுக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது. இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த மாதிரி பெண்ணெல்லாம் தூக்கி போட போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்ய மறக்காதீங்க. அந்த பெண்ணோட முனப்பகுதியில் இந்த மாதிரி வருது இல்லையா, இதை மட்டும் கலட்டி தனியாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்ததுக்கு அப்புறமா கூட நீங்கள் அந்த பெண்ணு தேவையில்ல அப்படின்னா தூக்கி போட்டுடலாம். இதை வந்து யூஸ் பண்ணி நம்ம இன்னைக்கு எப்படி ஊதுபத்தி ஸ்டாண்டை அதை வந்து ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். எப்போது நம்ம வீட்டில் வந்து ஊதுபத்தி ஸ்டாண்டு அப்படிங்கிறது 1ஓ 2ஓ அப்படி தான் நம்ம வந்து கண்டிப்பாக வச்சுருப்போம் இல்லையா. ஸோ ரூமுக்கு ரூம் நீங்கள் வந்து ஊதுபத்தி பற்ற வச்சு ஏற்றி வைப்போம் இல்லையா, வெள்ளி செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே ஊதுபத்தி வந்து நம்ம அங்கங்கே கொளுத்தி வச்சுருப்போம். ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து வைக்கணும் அப்படின்னா ஸ்டாண்டு வந்து நமக்கு தேவைப்படும்ல. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தான் நம்ம இந்த சின்ன ஐடியா வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம். சின்னதாக ஏதாவது ஒரு வேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி கிண்ணம் வந்து எடுத்துக்கிட்டு அதில் கம்மு போட்டு ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி கிண்ணம் வந்து யூஸ் பண்ணுறதுனால கிண்ணம் வந்து வேஸ்ட்டாக போயிடும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அதை அவாய்ட் பண்ணிட்டு கொட்டாங்குச்சி இருக்கு இல்லையா, தேங்காய் துருவினதுக்கப்புறம் இருக்கும்ல, அந்த கொட்டாங்குச்சியை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி நீங்கள் ஊதுபத்தி வந்து பற்ற வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அந்த ஊதுபத்தியோட அந்த சாம்பலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிண்ணத்துக்குள்ளேயே வந்து கலெக்ட் ஆயிரும், நமக்கு வெளியிலையும் வந்து விழுகாது. இந்த மாதிரி தூக்கி போடுற பெண்ணு மூடியை மட்டும் யூஸ் பண்ணி ரொம்ப அழகாக நம்ம வந்து இன்றைக்கி ஊதுபத்தி ஸ்டாண்டு வந்து ரெடி பண்ணிக்கிட்டோம். இதே மாதிரி வந்து நீங்கள் ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து ரூம்லலாம் ஏற்றி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலுமே எத்தனை ரூமுக்கு வேணும்னாலுமே நீங்கள் வந்து அழகாக ரெடி பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்மளில் நிறைய பேருக்கு இந்த மாதிரி காயின் எல்லாம் சேர்த்து வைக்கிற பழக்கம் வந்து இருக்கும் இல்லையா. ₹1 காயின், ₹2 காயின், அப்புறம் வந்து ₹5 ₹10 காயின் வந்து சேர்த்து வச்சுருப்போம். நானும் அப்படி தான் வீட்டில் அந்த மாதிரி வந்து சேர்த்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம வந்து சேர்த்து வைக்கும் போது என்னாகும் அப்படின்னா, இது வந்து ரொம்ப வருஷமாக நம்ம வந்து அப்படியே ஒரே கண்டெய்னர்லேயே நம்ம வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம், இல்லை உண்டியலில் அப்படியே போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா சில வேளைகளில் இந்த மழை எல்லாம் பெய்யும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஃபங்கஸ் வந்த மாதிரி ஆகிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா அதை நம்ம கண்டுக்காமையே விட்டுட்டோம் அப்படின்னாலுமே அதில் வந்து ஒரு மாதிரி துருக்கரை வந்து பட்டு பிசு பிசுப்பு தன்மை அந்த காயினே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழுக்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்படி நீங்கள் காயின் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் கொஞ்சமாக இந்த மாதிரி பவுடர் வந்து போட்டு விடுங்க. வீட்டில் வச்சுருக்கிற எந்த பிராண்டு பவுடராக இருந்தாலுமே அந்த காயினுக்கு மேலே வந்து கொஞ்சமாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு எல்லா காயின்லேயும் அந்த பவுடர் வந்து கலக்கிற மாதிரி நீங்கள் வந்து இப்படி கலந்து விட்டுட்டீங்க அப்படின்னா எந்த மாதிரியான பிசு பிசுப்பு கரையோ இல்லை அந்த காயினில் துரு பிடிக்கிற மாதிரியோ எதுவுமே உங்களுக்கு ஆகாது. காயின் வந்து எப்போவும் நல்லா புதுசாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா காயின் வந்து எப்போ எடுக்கும்போது நமக்கு அது வந்து ஃப்ரெஷ்ஷாக நல்லா புதுசு போல் இருக்கும். அந்த துரு கரையெல்லாம் பிடிக்காமல் நல்லாவே இருக்கும். ஸோ இந்த ஐடியாவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம். சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது நம்ம கைப்படாமல் எப்படி ஈஸியாக ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் வச்சு நம்ம மாவு பிசைகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ 1 கப்பு மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். இப்போ அந்த தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டு ஒரு 2-3 ட்ராப் அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு அந்த தண்ணியில் அந்த உப்பை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நான் இப்போ எடுத்து வச்சுருக்கிற அந்த 1 டம்ளர் மாவை வந்து உள்ளுக்குள்ளே கொட்டிக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவை வந்து அந்த தண்ணியில் கொட்டி அப்படியே ஒரு ஸ்பூனை வச்சு சைடில் கலந்து கொடுத்துட்டே இருங்க. ஸோ இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக மாவு வந்து பிசைகிறதுக்கு கஷ்டம் இல்லாமல் ஈஸியாக பிசைஞ்சு முடிச்சிடலாம். ஒரு ஸ்பூன் மட்டும் இருந்ததுனாலே போதும். அழகாக அந்த மாதிரி மாவை உள்ளே சேர்த்துட்டு இப்படி ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து மாவு பிசைஞ்சு வந்துடும். ஸோ இதுக்காக நம்ம கையை போட்டு பிசையணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. மாவு வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு மாவு பிசையணும் அப்படின்னாலே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. கையெல்லாம் பிசு பிசுன்னு ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன ஐடியா வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே வந்து வேலை முடிஞ்சிடும். ஸோ ஃபைனலாக மாவு பிசைஞ்சு எடுத்துட்டேன். லைட்டாக கையில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக பிசைச்சிட்டோம் அப்படின்னா கையிலையுமே ஒட்டல, பவுல்லையுமே ஒட்டல, மாவு ரொம்ப சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ்.